மலட அண்ணாமலை. தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சி இருப்பதே தேர்தல் நேரத்தில் சீட்டு கேட்பதற்காக மட்டும்தான். கரூர்ல காங்கிரஸ் கட்சியே கூட்டம் போட்டு சொல்றாங்க ஜோதிமணி அவர்களுக்கு சீட்டு கொடுக்க கூடாது, திமுக தான் சீட்டு கொடுக்கணும், காங்கிரஸுக்கு வேண்டாம். இது கரூர் காங்கிரஸ் நிலைமை. வசூல் ராஜா MBBSல ஒரு டைலாக் வரும், இந்த சப்ஜெக்டுக்கு உயிர் இருக்கா அப்படின்னு. காங்கிரஸ் என்கின்ற சப்ஜெக்ட் ஒரு மாத காலம் தேர்தலுக்கு முன்பு எழுந்து வெளியே வருவாங்க. ஒரே பொருளை ஊசி போன கடலை மிட்டாய் கொண்டு வந்து ஒரு எலெக்ஷன்லயே அது விற்க யோசிச்சீங்கன்னா கடைசியில் உங்களுடைய கடையை மூடிவிட்டு செல்ல வேண்டிய நிலைமை காங்கிரஸ் ஏற்படும். 1994 கள்ளச்சாராய காட்சி, குண்டா சட்டத்திலே சிறைக்கு குண்டா சட்டத்திலே சென்றவன். அன்னைக்கு மட்டும் யாராச்சும் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் நல்லா கரெக்டான ஆளா அந்த ஸ்டேஷன்ல உட்கார்ந்து நீங்க தப்பிச்சிருப்பீங்க. எலெக்ஷனுக்கு திமுக வந்து பேசுவாங்க கிட்ட, வடக்கு தெற்கு தேய்கிறது வாழ்கிறது, ஹிந்தி திணிக்கிறான், அதை திணிக்கிறான், இது திணிக்கிறான், நமக்கு எது சம்பந்தமே இல்லாம இருக்கும். இதை வைத்து ஒரு தேர்தலும் பொய் சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க சொன்னது 10 ஆண்டுகளா வாமம் தாங்க நடந்திருக்கு. மெயின் பிக்சர் 2024 இருக்கு. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். எண்மண் எண் மக்கள் யாத்திரையின் 90ஆம் நாளான நேற்று பிப்ரவரி 6ஆம் தேதி ராணிப்பேட்டை, சோளிங்கர், அரக்கோணம் ஆகிய இடங்களில் நடைபயணம் மேற்கொண்டார் அண்ணாமலை. மாலை, மரியாதை, ஷால்விகள் என அண்ணாமலைக்கு தடபுடலான வரவேற்பு காத்திருந்தது. குறிப்பாக பெண்கள் மத்தியில் அண்ணாமலைக்கு பெரும் வரவேற்பு இருந்தது. பெருந்திரளான பெண்கள் வழியெங்கும் அண்ணாமலைக்கு வரவேற்பு தெரிவித்தனர். தாய்மார்களிடம் அண்ணாமலைக்கு செல்வாக்கு அதிகரித்து வருவதை இது காட்டியது. இதேபோன்று இளைஞர்கள் மத்தியிலும் அண்ணாமலைக்கு ஆதரவு பெருகி வருவது கண்கூடாக தெரிகிறது. நடைபயணத்தின் சிறப்பம்சமே குட்டீஸ்கள்தான். சிறுவர்கள், சிறுமிகள், மாணவ செல்வங்கள் என செல்லும் இடமெல்லாம் திரளும் குட்டீஸ்களை அண்ணாமலை உச்சி முகர்ந்து வாழ்த்தினார். இந்தியாவிலே பணக்கார MP உங்களுக்கு கிடைச்சிருக்கிறார் ஜெகத் ரட்சகன். உங்களுடைய MP இந்தியாவிலே பணக்காரன். அவர் நன்றாக இருக்கின்றார். அவருடைய வீட்டில் சமீபத்தில் வருமான வரித்துறை ரைடு நடத்திய பொழுது 1250 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததாக கண்டுபிடிச்சிருக்கிறார். அது நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கு. எப்படி 1250 கோடி கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா அந்த வருமான வரித்துறை தன்னுடைய செய்தி குறிப்பிலே தெரிவித்திருக்கின்றார்கள். அவர் நடத்தக்கூடிய மருத்துவ கல்லூரிக்கு டொனேஷன் மூலமாக MBBS சீட் கொடுத்ததுல இத்தனை கோடி, நடத்தக்கூடிய சாராய ஆலையில அதற்கு தேவையான பொருள் தயாரிக்கக்கூடிய பொருளை வாங்கியதாக பொய்க்கணக்கு இத்தனை கோடி, அதன் பிறகு அவர் பேரில் நடக்கக்கூடிய அறக்கட்டளை அந்த பணத்தை இவருடைய சொந்த செலவுக்கு திருப்பி இருக்கின்றார் இத்தனை கோடி. மொத்தமா கணக்கு போட்டு 1250 கோடி ரூபாய் ஜெகத் ரட்சகன் வீட்டுல ஒரே ஒரு ரைடுல வரி ஏய்ப்பு கண்டுபிடிச்சிருக்கிறார். இந்தியாவுடைய மிக பணக்காரன் MP. ஆனா தொகுதியை ஏழையாக வைத்திருக்க வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக கங்கணம் கட்டி கொண்டு இருக்கின்றார். மோடி ஐயாவுடைய 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு அட்டை என்பது இன்னைக்கு இந்தியாவில் எல்லா இடத்திலும் மக்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்றார். ஒரு ஆத்திர அவசரம், ஒரு நோய் நொடி, ஒரு பிரச்சனை, அந்த அட்டையை கொண்டே கொடுத்தா போதும் ஐயா. இன்னைக்கு வெறும் 7086 பேருக்கு மட்டுமே ராணிப்பேட்டையில வழங்கியிருக்கின்றார்கள் என்றால் அக்கறை இல்லை, கவனம் இல்லை. அமைச்சர் சரி, MLA விடுங்க, MLA வேலை செய்யல, MLA காங்கிரஸ் கட்சி சார்ந்தவரா போயிட்டாரு. உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி எதுக்கு இருக்குன்னு தெரியுதாங்க ஐயா? தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சி இருப்பதே தேர்தல் நேரத்தில் சீட்டு கேட்பதற்காக மட்டும்தான். தேர்தலுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் கோஷ்டி எல்லாம் வெளியே வரும். எல்லா கோஷ்டி எல்லாம் வேண்டி மடிச்சு கட்டிக்கிட்டு எல்லாம் போட்டு கலர் சட்டை போட்டு வெளியே வருவாங்க. ஒரு மாசம் அவங்களுக்குள்ள சட்டை போட்டுக்குவாங்க, இவனுக்கு சீட்டு கொடுக்க கூடாது, அவனுக்கு சீட்டு கூடாது. அப்புறம் 2வது மாசம் சேர் எல்லாம் பறக்கும். 3வது மாசம் சீட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஜெயிச்சிருவாங்க. அதன் பிறகு அந்த MP MLA-வை யாருமே பார்க்க முடியாது. 5 ஆண்டுகள் கழித்த பிறகு மறுபடியும் எம்பியை போடுவாங்க. இது தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சியினுடைய சிறப்புங்கய்யா. சமீபத்தில் இந்த ஒரு வார காலமா பாத்தீங்கன்னா கரூர்ல ஜோதிமணி அவர்கள் காங்கிரஸ் MP. கரூர்ல காங்கிரஸ் கட்சியே கூட்டம் போட்டு சொல்றாங்க ஜோதிமணி அவர்களுக்கு சீட்டு கொடுக்க கூடாது, திமுக தான் சீட்டு கொடுக்கணும், காங்கிரஸுக்கு வேண்டாம். இது கரூர் காங்கிரஸ் நிலைமை. சிவகங்கை போயிட்டீங்கன்னா சிதம்பரம் ஐயாவுடைய ஊர்.
அங்கே சுதேசன் நாச்சியப்பன், அது ஒரு பெரிய குரூப் இருக்குதுங்க ஐயா. அவங்க எல்லாம் மீட்டிங் போட்டு இந்த முறை காங்கிரஸ் கட்சி மீட்டிங், நான் சொல்றதுங்க ஐயா, இன்னொரு கட்சி மீட்டிங் போட்டு இன்னொரு கட்சிக்கு சீட்டு கொடுக்க வேண்டாம்னு சொல்ல, அவங்களே மீட்டிங் போட்டு கார்த்தி சிதம்பரத்துக்கு சீட்டு கொடுக்க கூடாதுன்னு சிவகங்கை. இப்ப அடுத்து என்ன நடக்குன்னு நான் சொல்றேன், நீங்க கேளுங்க ஐயா. ஒரு 15-20 நாள்ல இந்த குரூப் எல்லாம் சத்தியமூர்த்தி பவனுக்கு போவாங்க. அதான் காங்கிரஸ் தலைமை அலுவலகம். உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் சத்தியமூர்த்தி பவன்ல மீட்டிங் நடந்தாலே ஒரு 4 சட்ட கிளியோ 4 வேட்டி பிச்சுக்கிட்டு போகும். இது எல்லா முறையும் நாம் பார்க்கிறோம். காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் இருப்பதே தேர்தல் நேரத்தில் சீட்டு கேட்பதற்காக மட்டும்தான். ஆத்திர அவசரம், உதவி, சேவை. சென்னையில வெள்ளம் வந்துருச்சு, தென் தமிழகத்துல வெள்ளம் வந்துருச்சு, சோளிங்கர்ல பிரச்சனை, எம்எல்ஏ வீட்டுக்கு போலாமா, நீங்க யாரும் பார்த்திருக்கவும் மாட்டீங்க. எம்எல்ஏ உங்க தெரு பக்கம் வந்திருக்கவும் மாட்டாரு, தண்ணி வருதான்னு கேட்டிருக்கவும் மாட்டாரு. அண்ணே இது காங்கிரஸ் கட்சினா அப்படித்தான் அண்ணே, அப்படித்தான் வந்திருக்கவே மாட்டாங்க, யாரும் பார்த்திருக்க மாட்டேன். பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலும் போது 1 மாசத்துக்கு முன்னாடிதான் அது இதுல கேட்பாங்க. இந்த முன்னாபா எம்பிபிஎஸ் படத்துல கேட்பாங்க, இந்த சப்ஜெக்டுக்கு உயிர் இருக்கான்னு கேட்பாங்க. படம் பாக்குறீங்களான்னு? இந்த முன்னாபா எம்பிபிஎஸ்ல ஒரு டைலாக் வரும், வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல ஒரு டைலாக் வரும், இந்த சப்ஜெக்டுக்கு உயிர் இருக்கா அப்படின்னு. காங்கிரஸ் என்கின்ற சப்ஜெக்ட் 1 மாத காலம் தேர்தலுக்கு முன்பு எழுந்து வெளியே வருவாங்க. அதனால உங்க எம்எல்ஏ விட்டுறலாங்க. இன்னைக்கு நாம இந்த தொகுதியினுடைய அமைச்சரை பார்ப்போம், காந்தி. அவர் தானே அமைச்சர், இந்த மாவட்டத்துக்கான அமைச்சர். ஐயா, அந்த காலத்துல ஐயா மக்கள் எப்படி பேர் வைப்பாங்கன்னு நமக்கு தெரியும். முன்னோர்கள், நம்முடைய முன்னோர்கள் எப்படி பேர் வைப்பாங்கன்னா, முதல் குழந்தை பிறந்த பொழுது இறந்துரும், 2வது குழந்தை இறந்துருவாங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மருத்துவமே வசதி இல்லைங்க ஐயா, ரொம்ப குறைவா தான் மருத்துவ வசதி. நிறைய குழந்தைகள் பிறந்த உடனே இறந்துருவாங்க நம்ம தாத்தா காலத்துல. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, 3வது குழந்தைக்கு ஆரோக்கிய சாமின்னு பேர் வைப்பாங்க. அந்த பேரே ஆரோக்கியமா இருக்கணும், அப்படின்னா அந்த குழந்தை நீண்ட நாளைக்கு வாழணும், அவங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு. பேரிலே சில விஷயத்தை அந்த காலத்துல யோசிச்சு வைப்பாங்க. ஆனா ஒரு மனிதனுக்கு காந்தி என்கின்ற பெயர் எந்த விதத்திலையும் பொருந்தாதுன்னா, இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் திரு காந்தி எந்த விதத்திலையும் பொருந்தாது. ராகுல் காந்தி அவருக்கும் இதே பிரச்சனை தான். அவரும் காந்தி அப்படின்னு பேரை வச்சுக்கிட்டு அவரும் சுத்திட்டு இருக்காரு. கிழக்கிருந்து மேற்க போறாரு, வடக்கிருந்து தெற்க போறாரு, ஏதாச்சும் நடக்குமான். நேற்று பாராளுமன்றத்தில் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சொன்னாங்க, ஏங்க ஒரு விற்காத பொருளை எத்தனை நாளைக்கு விற்பீங்க? ஒரே பொருளை ஊசி போன கடலை மிட்டாய் கொண்டு ஒரு எலெக்ஷன்லயே அதை விற்க யோசிச்சீங்கன்னா கடைசியில் உங்களுடைய கடையை மூடிவிட்டு செல்ல வேண்டிய நிலைமை காங்கிரஸ் ஏற்படும். இன்னைக்கு காந்தி ஐயா 1994 கள்ளச்சாராயம் காய்ச்சினார். ஐயா, ஒரு எம்எல்ஏ பத்தி நம்ம என்ன சொல்லுவோம்னா, நம்ம ஒரு அரசியல் தலைவரை பத்தி என்ன சொல்லுவோம்னா, அண்ணே அவர் சேவை பண்ணாரு, சுதந்திர போராட்ட வீரர் அண்ணே அவர் கைத்தறியில் நூல்லாம் நெய்தாரு, அவர் எப்படி இருப்பாருன்னு அப்படி இப்படித்தான் நம்ம கேட்டிருக்கோம். ஆனா காந்தி ஐயாவை மேடையில அறிமுகப்படுத்த வேண்டும் என்றால் 1994 கள்ளச்சாராயம் காட்சி, குண்டா சட்டத்திலே சிறைக்கு குண்டா சட்டத்திலே சென்றவர். அன்னைக்கு மட்டும் யாராச்சும் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் நல்லா கரெக்டான ஆளா அந்த ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருந்தா நீங்க தப்பிச்சிருப்பீங்க. அதன் பிறகு அமைச்சரா மாறி இன்னைக்கு உங்களுடைய மாவட்ட அமைச்சராக இருக்கிறார். ஏன்னா நம்ம எம்பியை கேட்க முடியாது, எம்பி யாரும் பார்க்கல, காங்கிரஸ்காரங்களை கேட்கவே முடியாது. அந்த சப்ஜெக்டுக்கு உயிர் வர்றதே எலெக்ஷனுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி. நம்ம 4 மாசம் 4 வருஷம் 11 மாசம் போய் பார்க்க முடியாதுங்க ஐயா. ஒருவேளை நம்முடைய மாவட்டத்தினுடைய அமைச்சரை போய் கேட்போம், அண்ணாமலை என்ன வந்தாரு, எங்க திருவண்ணாமலையில் 4 லட்சம் பேருக்கு பிரதமர் மோடி அவர்கள் கௌரவ நிதி கொடுத்திருக்கிறாங்க, நம்ம ஊர்ல என்னங்க 64,000 பேருங்கிறாரு. முத்ரா திட்டம் என்னென்ன வெறும் 319 கோடி 2000 கோடி எல்லா மாவட்டம் வாங்கியிருக்கிறாங்க, என்னென்ன பண்றீங்கன்னு கேட்டா அவர் சொல்லுவாரு, தம்பி 2023 சொன்னார், எனக்கு முதலமைச்சர் இந்த கைத்தறித்துறை அமைச்சர் கொடுத்ததே காந்திங்கிற பேர் இருக்கிறனாலதான், வேற எதுக்கு கொடுக்கல அப்படி. ஐயா, எனக்கு உண்மையாலுமே ராணிப்பேட்டை மாவட்டத்தை நினைத்தால் எனக்கு சங்கடமாக இருக்காது. யாருகிட்ட போய் மக்கள் குறைய சொல்லுவாங்க? எம்பி, எம்எல்ஏ, அமைச்சர், யாருகிட்ட போய் நீ குறை வைப்பீங்க? இந்த மாதிரி இருக்குங்கன்னா எனக்கு ஒரு பிரச்சனையை தீர்த்து கொடுங்க யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு தொகுதியாக, ஒரு மாவட்டமாக நாம் இன்று மாற்றிக்கொண்டு முழிக்கின்றோம் சகோதர சகோதரிகள். அக்கறையே இல்லை இவர்களுக்கு. ஆனா எலெக்ஷன்ல என்ன பேசுவாங்க, நான் பேசுற எதையுமே பேச மாட்டாங்க. நான் மக்கள் பிரச்சனையை பேசிட்டு இருக்கேன். மக்கள் பிரச்சனை, ரோடு இல்ல, தண்ணி இல்ல, சுகாதாரம், அடிப்படை கல்வி, இதை பத்தி பேசணும். அவங்க சம்பந்தமே இல்லாம இந்த கவுண்டமணி என்ன சொல்லுவாங்க,
இப்ப வந்து ஒரு பதில் சொல்லுவான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் ஒரு படத்துல. செந்தில் அண்ணன் சொல்லுவார், எலெக்ஷனுக்கு திமுக வந்து பேசுவாங்க கிட்ட, வடக்கு தெற்கு தேய்கிறது வாழ்கிறது, ஹிந்தி திணிக்கிறான், அதை திணிக்கிறான், இது திணிக்கிறான், நமக்கு எது சம்பந்தமே இல்லாம இருக்கும். இதை வைத்து ஒரு தேர்தலும் பொய் சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஐயா இன்னைக்கு நமக்கு சோளிங்கருக்கு என்ன தேவை என்றால் வளர்ச்சி அரசியல் இங்கே தேவை. அடுத்த கட்டத்திற்கு இந்த தொகுதியை எடுத்து செல்லக்கூடிய கடமை நமக்கு இருக்குங்க ஐயா. ஒரு ராணிப்பேட்டை மாவட்டத்துல வெறும் 22,011 பேருக்கு தான் பாரத பிரதமருடைய வீடு திட்டத்தை இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்றால் அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. வெறும் 319 கோடி ரூபாய் தான் முத்ரா கடன் திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அக்கறை இல்லை, அதிகாரிகள்கிட்ட ரிவ்யூ மீட்டிங் நடக்கிறது இல்லை, எம்எல்ஏ என்னன்னு கேட்கறது இல்லை, எம்பி வர்றதில்லை, அமைச்சருக்கு சுத்தமா அதை பத்தி இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக ரொம்ப சங்கடத்தோடு சொல்கின்றேன் ஐயா, நம்முடைய திட்டங்கள் இந்த மாவட்டத்திற்கு குறிப்பாக இந்த தொகுதிக்கு சரியாக வந்து சேரவில்லைங்க ஐயா. ஐயா எம்பியினுடைய வேலையை நம்ம புரிஞ்சுக்கணும் ஐயா. நிறைய டைம் நம்ம ஓட்டு போடும் போது நமக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன், எம்எல்ஏ என்ன வேலை செய்வாரு, எம்பி என்ன வேலை செய்வார் இல்லைங்களா ஐயா. எம்எல்ஏ எலெக்ஷன் ஏன் நடத்துறாங்க, எம்பி எலெக்ஷன் ஏன் நடத்துறாங்க? 5 வருஷத்துக்கு எலெக்ஷன் நடத்துறாங்க. ஒரு எம்பி எலெக்ஷன், ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன், ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன், ஒரு நகராட்சி பிரதிநிதிகளுக்கான தேர்தல், 4 தேர்தல் நடத்துறாங்க. ஐயா எம்பியினுடைய மிக முக்கியமான வேலையே மத்திய அரசுடைய திட்டங்களை அந்த தொகுதிக்கு கொண்டு வர்றது மட்டும்தான் ஒரு எம்பியினுடைய வேலைங்க. அதை தாண்டி அந்த எம்பிக்கு எந்த வேலை இல்லை. அதனால எம்பி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இருப்பதற்கு காட்டுவதற்காக இந்த பூமி பூஜையை போட்டாங்கன்னா அங்க போவாங்க, சண்டை போடுவாங்க, ஒரு போட்டோ எடுக்கிறதுக்காக வருவாங்க, பிரஸ் மீட் உட்காருவாங்க. எம்பியினுடைய வேலையே மத்திய அரசுடைய திட்டங்கள் சரியாக அந்த மாவட்டத்திற்கும் அந்த தொகுதிக்கு வந்திருக்கதான் மானிட்டர் பண்ணி செய்ய வேண்டியது மட்டும்தான் அவர்களுடைய கடமை. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் 2024 தேர்தல்ல நம்ம அனைவருக்கும் தெரியும் ஐயா, 3வது முறையாக தொடர்ந்து ஆட்சியிலே அமரப்போகின்ற மனிதர் யாருன்னு உங்களுக்கு தெரியுங்க ஐயா, நரேந்திர மோடி அவர். அது யாருக்குமே சந்தேகம் இல்லை, யாருக்குமே சந்தேகம் இல்லை. 2014 மோடி, 2019 மோடி, 2024 மறுபடியும் மோடி என்று நமக்கு தெரியும். இன்னைக்கு நான் உங்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வைக்கிறேன் ஐயா. மோடி அவர்கள் ஆட்சியிலே அமரப்போகின்றார்கள் என்று தெரிந்த பிறகு நமக்கு நம்முடைய அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியில மோடி அவர்கள் கை காட்டக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு வேண்டுங்க. இந்த பிரச்சனை எல்லாம் தவிர்ப்பதற்கு, திட்டங்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு, வளர்ச்சி அரசியலை சோளிங்கூர் நம்முடைய அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதிக்கு இந்த பகுதிக்கு கொண்டு வருவதற்கு நமக்கு மோடி ஐயா கை காட்டுகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இங்கே தேவைப்படுகின்றார். சகோதர சகோதரிகளே, நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு நான் வைக்கின்றேன். அதுவும் இந்த 2024 சாதாரண தேர்தல் இல்லைங்க ஐயா, இது ஒரு சரித்திர தேர்தல். காரணம், மோடி அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் பேசினார். காங்கிரஸ் கனவு ரொம்ப சின்ன கனவுங்க ஐயா, ரொம்ப சின்னதா யோசிப்பாங்க, பெருசா யோசிக்க மாட்டாங்க. நாட்டினுடைய முன்னேற்றத்தை பற்றி அவங்களுக்கு ஒரு பெரிய கனவுகள் இருந்ததாக நான் பார்த்தது கிடையாது. ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லியது நேற்று மோடி அவர்கள் சொன்னாங்க. வேறு வேறு நாடுகள் வளர்ச்சியிலே முன்னாடி இருக்குன்னா அந்த நாட்டு மக்கள் கடுமையா உழைக்கிறாங்க, இந்தியா வளர்ச்சியிலே பின்தங்கி இருக்கிறது என்றால் இந்திய மக்கள் கடுமையாக உழைக்கவில்லை என்று ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்னது நேற்று பிரதமர் குறிப்பிட்டு பேசினார். எந்த அளவுக்கு காங்கிரஸ் அவர்களுடைய சிந்தனையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிந்தனையும் வேறுபட்டு இருக்கிறது என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் ஐயா. 2014 பட்ஜெட் சமயத்தில் காங்கிரஸ் ஆட்சியினுடைய கடைசி காலத்தில் இருக்கிறார். தேர்தலுக்கு முன்பு போடப்பட்ட கடைசி பட்ஜெட்ல காங்கிரஸ் கட்சி சொன்னது, இன்னைக்கு நாம உலகத்தினுடைய 11வது பெரிய பொருளாதார நாடாக இருக்கின்றோம். நான் சொல்றது 2014 ஐயா. இன்னும் 30 ஆண்டுகள்ல நாம் உலகத்தினுடைய 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறுவோம்னு சொன்னாங்க. அப்படின்னு என்னங்க ஐயா காங்கிரஸ் சொன்னது என்னங்க ஐயா? 2014 சொன்னாங்க, இன்னும் 30 ஆண்டுகள்ல 3வது இடம். அப்படின்னு என்னங்க ஐயா 30 ஆண்டு என்ன? 2044. காங்கிரஸ்காரர் 2014 சொல்றாங்க, அவங்க கனவு அவ்வளவுதாங்க ஐயா. 2044 முடியும் பொழுது 11வது இடத்திலிருந்து இந்தியா 3வது இடத்துக்கு வரும். காங்கிரஸ்காரர் சொன்னா நீங்க ஓட்டு போடல, பிஜேபி மோடி ஐயா ஓட்டு போட்டீங்க, மோடி ஐயா ஆட்சிக்கு வர்றாங்க 2014. மோடி ஐயா ஆட்சியில் அமரும் பொழுது 11வது பெரிய பொருளாதார நாடாக இருந்த நம்முடைய நாடு இன்னைக்கு 2024 பிப்ரவரி மாசம் 6ஆம் தேதி நம்ம சோளிங்கர்ல இருந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இன்னைக்கு
உலகத்தினுடைய 5வது பெரிய பொருளாதார நாடாக மாறியிருக்கின்றோம். 11 5. 2028 முடியும் பொழுது உலகத்தினுடைய 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறுவோம். ஐயா, 2 கட்சிகளுக்கும் 2 ஆட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை சிந்தனையை கவனிச்சு பாருங்க. 30 ஆண்டுகள் தேவைப்பட்டது காங்கிரசுடைய கனவு 2044 3வது இடத்துக்கு செல்வதற்கு. நாம 2028 3வது இடத்துக்கு போறோம். 16 ஆண்டுகளை குறைத்திருக்கின்றோம். காங்கிரசுடைய சிந்தனை அப்படித்தாங்க. அன்னைக்கு மோடி என்றால் பெரிய சிந்தனை, செய்து காட்டக்கூடிய திறன். 70 ஆண்டுகளாக நம்முடைய நாட்டில் ஒரு வேலையை செய்ய முடியல. ஐயா, இன்னைக்கு பாருங்க, நம்முடைய ஆட்சியில நம்ம தீர்க்கிற பிரச்சனை எல்லாம் நாம உருவாக்கணுமாங்க ஐயா. காஷ்மீர் பிரச்சனையை நாம் உருவாக்கணுமாங்க ஐயா. ஆர்டிகல் 370 நாம் உருவாக்கணுமா? நாம் உருவாக்கவில்லை. ராமர் கோவில் பிரச்சனையை நாம் உருவாக்கணுமாங்க ஐயா? நாம் உருவாக்கல. 1980 உருவான பிரச்சனை. ஆனா இன்னைக்கு நம்முடைய மோடி ஆட்சியிலே நாம் தீர்க்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் இத்தனை ஆண்டுகளாக எந்த அரசும் தீர்க்காத பிரச்சனைகளை, தீர்க்க முடியாத பிரச்சனைகளை மோடி அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக தீர்த்துக் கொண்டிருக்கிறார். 1950 ஆர்டிகல் 370 35A அதை கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக யாரும் தொடவே இல்லை. 64 ஆண்டுகளாக யாரும் தொடலைங்க. கரெக்டா. அதன் பிறகு 2019 ஆகஸ்ட் மாசத்துல ஆர்டிகல் 370 35A இரண்டையும் நீக்கி ஒரே நாட்டிற்கு 2 சட்டம் இருக்காது, ஒரு நாட்டிலே ஒரு சட்டம் மட்டும்தான், நாட்டினுடைய எல்லா பகுதிகளும் இந்திய எல்லைக்கு உட்பட்ட பகுதி அப்படின்னு மிக உறக்கமாக நாம் சொல்லி இருக்கின்றோம் ஐயா. 1528 ராமர் கோவில் இடிக்கப்பட்ட வருடம். 480 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம ராமர் கோவில் இன்றைக்கு பிராண பிரதிஷ்டை செய்து குழந்தை ராமர் கம்பீரமாக தன்னுடைய சொந்த வீட்டிலே சென்று அமர்ந்திருக்கின்றார். எப்படி செஞ்சோம் ஐயா? நம்ம கிட்ட ஜனநாயகம் இருக்கு, நம்ம கிட்ட ஆட்சி இருக்கு, நம்ம கிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க, நம்ம பண்ணலீங்க ஐயா. 2014 நம்ம கிட்ட தனிப்பெரும்பான்மை இருந்துச்சுங்க ஐயா. ஆனால் பாராளுமன்றத்திலே நம் சட்டத்தை கொண்டு வந்து ராமர் கோவிலை கட்டவில்லை. 2019 தனிப்பெரும்பான்மை 303 எம்பிக்கள். நாம் பாராளுமன்றத்தில் தனி சட்டத்தை கொண்டு வந்து ராமர் கோவிலை கட்டவில்லை. நாம் உறுதியாக இருந்தோம். அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா வழக்குகளையும் சட்டப்படி முடித்து வைத்து எல்லா மக்களையும் நம் கூட அழைத்து போய் ராமர் கோவிலுக்கான கோவிலை கட்டுவோம். சொன்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல உச்ச நீதிமன்றத்தில் இருந்த எல்லா வழக்குகளுக்கும் தீர்வு. ராமர் கோவிலுக்கு நாம் பூமி பூஜை போடும் பொழுது முதல் அழைப்புதலே அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரருக்கு தான் நாம் முதல் அழைப்புதல் கொடுத்தோம் ஐயா. நம்ம கிட்ட இத்தனை எம்பிக்கள் இருந்தாலும் கூட இந்த பலத்தை நம்ம பயன்படுத்தலைங்க ஐயா. ஜனநாயக முறையில ராமர் கோவிலுக்கு தீர்வு கண்டு ஜனவரி 22, 2024 குழந்தை ராமருக்கு பிராண பிரதிஷ்டை செய்திருக்கின்றோம். நீங்க யோசிச்சு பாருங்க. நம்முடைய ஒரு விஷயத்தை நீங்க பாருங்க. ஜிஎஸ்டி கொண்டு வருவதாக மன்மோகன் சிங் சொன்னார், அவரால் செய்ய முடியவில்லை. நாம் அதை கொண்டு வந்தோம். நீட்டு கொண்டு வந்தது உங்களுக்கு தெரியுங்க ஐயா. காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியில இன்னைக்கு நீட்ட சரியான திசையில நாம் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். ஜல்லிக்கட்டை தடை செய்தது காங்கிரஸ் ஆட்சியில திரும்பதை பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். தமிழுடைய கலாச்சாரமும் நம்முடைய தொன்மையும் பெருமையும் பாரம்பரியத்தையும் உலகம் முழுவதும் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. செங்கோல் பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்துல திருக்குறளை உலகத்தினுடைய 100 மொழியிலே மொழிபெயர்த்து பாரத பிரதமர் அவர்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார். செல்லுகின்ற இடத்திலெல்லாம் தமிழ் மொழியினுடைய சிறப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார். குறிப்பாக தமிழகத்திற்கு வந்திருக்கக்கூடிய நிதி மட்டுமே ஐயா இந்த 10 ஆண்டுகள்ல 10,76,000 கோடி ரூபாய் நிதி கொடுத்திருக்கின்றோம். எதுக்குமே குறை வைக்கலைங்க ஐயா. எந்த திட்டமாக இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு முதன்மை மாநிலமாக நமக்கு நிதி கொடுக்கிறார். ஆனா இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் ஊழல் செய்கின்றார். இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் அந்த நிதி கீழே வராமல் தடுக்கின்றார். இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் அந்த திட்டங்கள் உங்களை சந்திக்காமல் இடையிலே அணை போட்டு நின்று கொண்டிருக்கின்றார். இதெல்லாம் உடைக்கணுங்க ஐயா. நான் உங்களிடம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், நமக்கு அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியில பணி செய்யக்கூடிய, மக்கள் சேவை செய்யக்கூடிய, மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டும். நீங்கள் அந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் இங்க யோசிச்சு ஓட்டு போடுங்க. மோடி வர்றாருன்னு தெரியுமாமா? 400 எம்பிக்களை தாண்டி வருகின்றார்கள் என்று தெரியும். இரண்டிலும் எந்த வித்தியாசம் இல்லை. இந்த பாராளுமன்றத்தில் மோடி அவர்கள் சொல்லிவிட்டார், நாம் இந்த தேர்தலில் மக்களுடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி 400 இடங்களை தாண்டி ஆட்சிக்கு வருவதன் இந்த பாராளுமன்றத்திலே பாரத பிரதமர் அவர்கள் சொன்னார்.
காங்கிரஸ் கட்சி பாருங்க ஐயா, 1885 ஆரம்பிச்ச பெரிய கட்சி. சுதந்திரத்துக்கு பிறகு வேறு கட்சிகளே இல்ல, தொடர்ந்து அவங்களே ஆட்சியில் இருந்தாங்க. 52, 57, 62, 67 தொடர்ந்து இருந்தாங்க. யாரும் வந்து காங்கிரஸ் கட்சியை தடுக்கவே இல்லைங்க. வேற கட்சிகளே இல்ல. பாரதிய ஜனதா கட்சி ஜனசங்கத்திலிருந்து 1980 உருவான கட்சி. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாற்று தோல்வி 2019 நடந்துச்சுங்க. மிக குறைந்த எம்பி காங்கிரஸ் வரலாற்றிலே அவர்களுக்கு 2000, அதுவும் தமிழகமும் கேரளாவும் கொஞ்சம் கொடுத்தாங்க. மேலே மொத்தமா மக்கள் காங்கிரஸை நிராகரித்து விட்டார்கள். எல்லா மாநிலமும் காங்கிரஸ் நிராகரிச்சு, யாருக்கு வேண்டாம். பிரதமர் அவர்களுக்கு சொன்னாங்க, காங்கிரஸ்காரங்க இதே மாதிரி பொய் பேசி தெரிஞ்சீங்கன்னா இன்னைக்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறீங்க, மக்கள் உங்களை பார்வையாளர்கள் வரிசையில் அமர வைத்து விடுவார்கள் என்று சொன்னார்கள். இதே மாதிரி பொய் சொல்லிக் கொண்டு இந்திய வளர்ச்சி எதிராக தொடர்ந்து இந்த கட்சி பேசிக் கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்திய மக்கள் உங்களை பார்வையாளர் வரிசையிலே அமர்த்தி விடுவார்கள் என்று சொன்னார்கள். இந்த தேர்தலிலே நீங்கள் அதை நிச்சயமாக செய்ய போகுன்னு நமக்கு தெரியுங்க. அதனால் உங்களிடம் நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், 2024 இந்த சரித்திர தேர்தல் ஐயா, நமக்கு தெரியும் மோடியோடு நாம் இருக்க வேண்டும். நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் மோடி ஐயாவுடைய ஆதரவு பெற்றவராக இருக்க வேண்டும். நீங்க போய் மத்திய அரசை குறை சொன்னாலும் கூட அந்த எம்பி கிட்ட குறை சொல்லணும் இல்லைங்களாங்கம்மா. எனக்கு இது வரல, எனக்கு இது கிடைக்கல, இது செஞ்சு கொடுங்க, இந்த ட்ரெயினை நிறுத்துங்க, இந்த ஊருக்கு இந்த பிரச்சனை இருக்கு, யார்கிட்ட போய் சொல்லுவீங்கம்மா? வரும்பொழுது சகோதரர்கள் எல்லாமே பெட்டிஷன் கொடுத்தாங்க. ஆனா ட்ரெயின் நிறுத்தணும்னா இந்த பிரச்சனை இருக்கு, ஊர்ல இந்த பிரச்சனை இருக்கு. பட் உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு ஒரு பக்கம் கட்சியாக நாங்கள் எடுத்து சென்று தீர்வு கொடுக்கிறோம். பட் இன்னொரு பக்கம் மக்கள் பிரதிநிதி அந்த கட்சி அந்த ஆட்சியை சார்ந்தவராக ஒன்றி இருப்பவராக இருக்கும் பொழுது தீர்வு நமக்கு வேகமாக கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சி வேகமா இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனை உடனே தீர்க்கலாம். ஏன்னா நீங்களும் உரிமையா வந்து கேட்பீங்க, உங்க கட்சியில தாங்க ஆட்சியில் இருக்கிற, ஓட்டு போட்டல, ஏங்க என்ன செய்யல, உரிமையா கேட்பீங்க. ஜனநாயகத்துல உரிமையா. இப்ப நீங்க போய் ஜெகத் வச்சுக்கணும் என்ன கேட்பீங்க, அல்லது உங்க எம்பி என்ன கேட்பீங்க, அல்லது காந்தியை அமைச்சர் என்ன கேட்பீங்க? அவரு 120 கோடி ரூபாய் வீடு கட்டுறதுக்கே பிஸியா இருக்கிறார். நிலத்தை வாங்குறாரு, நிலத்தை விற்கிறாரு, கட்டடத்தை விற்கிறாரு, கட்டடத்தை கட்டுறாரு. இன்னைக்கு வரும்பொழுது கட்சிக்காரங்க ஆச்சாங்கன்னா இந்த வீட்டு தானே கட்டுறாங்க, என்னங்க ஊரே வளைச்சு போட்டிருக்காரு. அவர் 120 ரூபாய்க்கு எப்ப கட்டி முடிக்கலாம், அதிலே சிந்தனை இருக்கிறதோ தவிர நமக்கு சேவை செய்வதற்கோ நம்முடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தவோ அவர்களுக்கு சிந்தனை இல்லை. சகோதர சகோதரிகளே, ஆனால் அன்பார்ந்த வேண்டுகோள் உங்களுக்கு, இந்த சரித்திரம் மிகுந்த இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரைகளை எழுச்சியாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய மாவட்ட தலைவர் அருமை அண்ணன் விஜயன் அவர்கள் மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து கூட்டத்தை எல்லாம் பார்த்து தடுமாறி நிற்கிறார். நான் விஜயன் ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சேன்னா, என்னால பெண்களை இந்த கூட்டத்தில் அவங்க தள்ளும் உள்ள என்னால பார்க்கவே முடியல. சோ எனக்கு இடப்பக்கம் பெண்களை விட்டுருங்க, வலப்பக்கம் ஆண்களை விட்டு விடுங்கள். எந்த பிரச்சனையும் இல்லாம யாத்திரையில வரும்பொழுது எல்லாத்தையும் பார்த்து பேசும். ஆனா இன்னைக்கு தள்ளுமுள்ளே நம்முடைய சகோதரிகளும் தாய்மார்களும் மாட்டிக்கொண்டு எங்கேயோ ஒரு பக்கம் மாட்டிட்டு இருக்கிறான். நேற்றிலிருந்து நம்முடைய மாவட்ட தலைவர் கடுமையாக முயற்சி செய்தும் கட்டுக்கடங்காத அளவுல கூட்டம் வர்றான், கட்டுக்கடங்காத அளவுல இளைஞர்கள் வருகின்றார்கள். ஆனால் எனக்கு ஒரு சிறு வருத்தம் தான், நம்முடைய சகோதரிகளை பாதுகாப்பாக ஒரு இடத்துல நிறுத்தி வைத்து வேகமாக என்னால் அவர்களை பார்த்து விட்டு திருப்பி அனுப்ப முடியவில்லை என்கின்ற வருத்தம் எனக்கு. கூட்டம் அதிகமாக இருப்பதனால எத்தனையோ சகோதரிகள் வந்துவிட்டு கொஞ்சம் மன வருத்தத்தோடு திரும்பி போறாங்க. நம்ம வந்துட்டோம், நம்ம நின்னோம் யாத்திரையில், ஆனா பார்க்க முடியலையே, நாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நின்னோம். அதற்காக குறிப்பாக இந்த பகுதியில மிகச் சிறப்பாக தன்னுடைய பணியை செய்து, அப்படி இருந்தும் தமிழகத்துல எல்லா யாத்திரை கடந்தும் இந்த பகுதியிலேங்க மிகப்பெரிய எழுச்சிங்கம்மா, மிகப்பெரிய எழுச்சி. நான் 187 தொகுதியை தாண்டி வந்திருக்கேன். மிகப்பெரிய எழுச்சி. ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்த எங்களால முடியல. நம்முடைய தொண்டர்கள், நம்முடைய தலைவர்கள் அப்படியே அவங்களால முடியலைங்க. நேற்று ஆற்காடு நீங்க பார்க்கணும், முடியல. பெண்களை பார்க்க வேண்டும், சகோதரர்களை பார்க்க வேண்டும், சண்டை போட்டு உள்ள போறோம். இந்த அளவுக்கு கூட்டம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு, அந்த அளவுக்கு உங்களுடைய ஆர்வம், அந்த அளவுக்கு மாற்றம் வேண்டும் என்கின்ற வெறி, அந்த அளவுக்கு மோடி ஐயாவின் மீது பாசம். அதனால் மிக கடுமையாக இந்த பகுதியில் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா நம்ம தொண்டர்கள் தலைவர்கள் சார்பாக நம்முடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட தலைவர் அண்ணன் விஜயன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக கடுமையாக உழைத்திருக்கின்றார், மிக கடுமையாக உழைத்திருக்கின்றார். ஒரு வெற்றி யாத்திரையாக நேற்றிலிருந்து மாற்றி காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு தொகுதியா. மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர், இந்த பகுதியினுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர் மிக கடுமையாக உழைத்து இந்த பகுதி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோட்டையா மாறிடுச்சுங்க. சென்னையில் இருக்கிறவங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறாங்க. சென்னையில் இருக்கிறவங்களுக்கு
இங்க அரசியல் என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியலீங்க. அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை, நான் இங்க நான் அங்க. நான் சொன்னேன், அண்ணே நான் 8 மாசமா நடந்துகிட்டு இருக்கேன். புழுதியில, வெயில்ல, வாய்க்கால்ல, தோட்டத்துல 8 மாசமா மக்களோட மக்களா இருக்கிறேன். நீங்க எல்லாம் நீ பெரிய கட்சி, ஆளுகின்ற கட்சி, ஆண்ட கட்சின்னு ஏதோ கணக்கு போடுறீங்க. மக்கள் வேறு விதமா கணக்கு போட்டு தயாரா இருக்கிறார். மக்கள் கணக்கு வேறு விதமாக போட்டிருக்கிறார். அவர்களுக்கு மோடி வேண்டும். அப்புறம் கட்சி நம்பர் கேட்டாங்க, எங்க தொண்டனை சொல்றீங்களா அப்படி? நாமானே உங்க தொண்டனை பத்தி தான் சொல்றேன். உங்க தொண்டன் தான் என்னை விட தெளிவாக இருக்கின்றான். 2024 மோடி வேண்டும் என்பதில் உங்க தொண்டன் தெளிவாக இருக்கிறான். ஆனால் சகோதர சகோதரிகளே, சென்னையில் இருக்கக்கூடிய எத்தனையோ மனிதர்களுக்கு இந்த முறை 2024 பாராளுமன்ற தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு அரக்கோணம் ஒரு பெரும் அதிர்ச்சியை கொடுக்க போதுங்க. 2 நாட்களாக இந்த பாராளுமன்றத்தில் சுற்றிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் தைரியமாக சொல்லுகின்றேன், அரக்கோணம் இந்த முறை மாற்றத்திற்கு தயாராக நின்று கொண்டிருக்கின்றீர்கள். நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் வரவிருக்கிறது. அது வெளியே உங்களுக்கு தெரியாதுங்கம்மா. அவங்களுக்கு ரிசல்ட் வந்து பெட்டியை உடைத்த பிறகு எப்படியா மக்கள் மாத்தி ஓட்டு போட்டாங்க, என்ன ஆச்சு அந்த ஊர்ல, எப்படி இந்த மாற்றம் வந்துச்சு? வளர்ச்சி இல்லைங்க. நீங்க பார்த்துட்டீங்க, ஊழல்வாதிகளை பார்த்துட்டீங்க, எம்பியை பார்த்துட்டீங்க, எம்எல்ஏவை பார்த்துட்டீங்க. ஒரு மனிதனும் வெறி கொண்டு நின்று கொண்டிருக்கின்றான். எனக்கு நீங்க தேர்தல் தேதியை மட்டும் சொல்லுங்கன்னா, முதல் வேலை மோடி அவர்களுக்கு போய் ஓட்டை போட்டுட்டு தான் அடுத்த வேலை நான் பார்க்க போறேன்னு இந்த பகுதியிலே அவ்வளவு தெளிவாக எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றான். ஆனால் குறிப்பாக உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை நான் தெரிவித்தாக வேண்டும். நம்முடைய அரக்கோணத்தினுடைய பாராளுமன்ற அமைப்பாளர் அண்ணன் எம் கே ரவிச்சந்திரன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, பாராளுமன்றத்தினுடைய அமைப்பாளர் தசரதன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, மாவட்ட பார்வையாளர் வெங்கடேசன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, மாநில பொதுக்குழு உறுப்பினர் கலைவாணி மூர்த்தி அவர் நன்றிகளை தெரிவித்து, பொருளாளர் மின்னல் பிரசாத்தன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, துணைத் தலைவர் சுதா கார்த்திபன் அவர்கள், மாவட்ட செயலாளர் கீதா ரகுபதிராஜ் அவர்கள், மிக முக்கியமாக நம்முடைய ஒன்றிய தலைவர்கள், மிக கடுமையாக பாடுபடக்கூடிய அண்ணன் சேகர் அவர்கள், விஜய் அவர்கள், ஹரிதாஸ் அவர்கள், சங்கரன் அவர்கள், சக்திவேல் அவர்கள், சுதாகர் அவர்களுக்கு என்னுடைய சிறந்த வணக்கத்தை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய சிறப்பு அழைப்பாளராக 2 முக்கியமான தலைவர்கள் நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார். மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் பலமுறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றார்கள். அவருக்கு தெரியும் எப்படிப்பட்ட அரசியல் மாற்றம் இந்த மண்ணிலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உன்னிப்பாக அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, நம்முடைய அருமை சகோதரர் மாநில செயலாளர் அருமை சகோதரர் அஸ்வத்தாமன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக இந்த பகுதிக்கு வந்திருக்கின்றார்கள். அன்பு சகோதரருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, ஐயா மோடி கேரண்டி 295 வாக்குறுதிங்க ஐயா, 295 வாக்குறுதி நிறைவேற்றியாச்சு ஐயா. நேற்று நான் சொன்னங்க ஐயா, திமுக காரங்க 2019 பிஜேபி தேர்தல் வாக்குறுதி புக் எடுத்து ஒரு வாக்குறுதியா டிக் பண்ணிட்டு வாங்க. ஒரு வாக்குறுதியா, அதிலே ஒரு வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றவில்லை என்றால் அண்ணாமலை இனி அரசியல் பேச மாட்டான். 295 வாக்குறுதியும் நிறைவேற்றிவிட்டு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம். அது பெருமையா, தைரியமா, கம்பீரமா நாங்க சொல்லுவோங்க ஐயா. அது நம்ம ஆட்சி, சொன்னால் செய்வது நம்முடைய ஆட்சி. அதற்குத்தான் மோடி கேரண்டி என்கின்ற பெயர். மோடி சொன்னார்னா செய்வாருங்க ஐயா. மோடி அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் சொல்லி இருக்கிறாங்க, இதுவரைக்கும் நாங்க எடுத்ததெல்லாம் முடிவில்லைங்க, 3வது முறை நாங்கள் எடுக்கின்ற முடிவுக்கு காத்திருங்கள். நமக்கு அவர் இந்த 10 வருஷம் எடுத்த முடிவே நம்ம கம்பீரமாக இருக்கிறது. 370 ராமர் கோவில் நேற்று பாராளுமன்றத்தில் மோடி அவர்கள் சொல்லி இருக்கின்றார். இந்த 10 ஆண்டுகளாக மோடி அவங்க சொன்னது 10 ஆண்டுகளா வார்ம் தாங்க நடந்திருக்கு. மெயின் பிக்சர் 2024 இருக்கு. மிகப்பெரிய முடிவுகள், இந்த நாட்டினுடைய தலைவிதியை தலைகீழாக மாற்றக்கூடிய முடிவு. 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு, ஒரே நாடு ஒரே தேர்தல். இந்தியாவினுடைய தொகுதிகள் அதிகமாகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. 2026 இன்னைக்கு இருக்கிற கணக்குப்படி இன்னைக்கு 543 எம்பி இருக்கிறோம் ஐயா. இது 2026க்கு மேல இது 900 எம்பியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. எல்லா எம்பி தொகுதி உடையும் 2 எம்பி தொகுதியை அதிகப்படுத்தி அதிலே 33% சகோதரிகளுக்கு வந்துடும். ஒரே நாடு ஒரே தேர்தல். இந்த மாதிரி முக்கியமான முடிவுகளுக்காக நாம காத்திருக்கோம். 50 ஆண்டுகளா வெயிட் பண்றோம். இன்னைக்கு நாளைக்கு நான் ஓட்டு அரசியலுக்கு தள்ளி போட்டு அதை மோடி அவர்கள் நேற்று சொல்லாம குறிப்பிட்டாங்க.
10 வருஷமா வாமப்பு தாங்க நடந்திருக்குது. மெயின் பிக்சர் 2024 இருந்து 29க்குள்ள மிக முக்கியமான முடிவுகளை, இந்த நாட்டினுடைய சரித்திரத்தை மாற்றக்கூடிய முடிவுகளை 3வது எங்களுடைய ஆட்சியில எடுப்போம் என்று பிரதமர் அவர்கள் பாராளுமன்றத்திலே சொல்லியிருக்கின்றார். அதற்காக நாம் காத்துக் கொண்டிருக்கின்றோம். 2024 பாரத பிரதமர் அவர்களை அமர வைப்பது உங்களுடைய கடமை என்கின்ற வேண்டுகோளை வைத்து உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத அன்னையின் புகழ். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.